பாம்பும் கீரி பிள்ளையும் நேருக்கு நேர் பார்த்தா என்னங்க பண்ணும்? பயங்கரமாக சண்டை போடும் இல்லையா? பயங்கரமாக இருக்கும் ரெண்டும் சண்டை போடுறத பார்த்தா. ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு பாம்பையும் ஒரு கீரி பிள்ளையையும் ஒரு சாக்கு பைக்குள்ளே போட்டு கட்டிட்டாராம். ரெண்டும் சண்டை போடணும் தானே, ஆனால் ரெண்டும் சண்டையே போடலிங்க. நாம் முதல்ல ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு ரெண்டும் சண்டையை ஆரம்பிக்காமல் இருந்திருக்கு. ஆனால் பயங்கர கவனமாக நம்மளை தாக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ரெடியாக ரெண்டும் பார்த்துட்டு ஒன்று பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்திருக்கு. 2 நாள் கழித்து சாக்கு பையை திறந்து பார்த்தா ரெண்டும் செத்து போயிருக்கு. ஆனால் சண்டை போட்டதுக்கான ஒரு அறிகுறியும் அங்கே இல்லை. ஏன்னா மேலே காயமே இல்லைங்க. அது என்ன பண்ணியிருக்கு, அப்படியே அந்த சந்தேகத்திலே அவன் நம்மளை தாக்கிடுவானா அப்படிங்கிற சந்தேகத்திலே பயங்கர அலர்ட்டாக 2 நாளாக இருந்துட்டு இருந்திருக்குங்க. அப்படியே செத்து போச்சு. இதே மாதிரி தாங்க நாம்ளும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்களா, குறை சொல்லுவாங்களா, அவங்க இதை பண்ணுவாங்களா அதை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மறந்துடுவோம். நம்ம க்ரோத்தை பற்றி யோசிக்காமல் அடுத்தவங்களை பற்றி சந்தேகப்பட்டுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடுவோம். அதனால அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல், கவலைப்படாமல், சந்தேகப்படாமல் நாம் என்ன பண்ணணுன்றது மட்டும் யோசித்து நம்ம க்ரோத்தை நோக்கி நாம் போனோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியும்.